அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். காட்ராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்தபோது வீரப்பனாருடைய கூட்டாளி, வீரப்பனாருடைய உறவினர்கள், வீரப்பனாரை சார்ந்தவர்கள், வீரப்பனாருடைய பெயர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் அந்த அன்றைய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு ஏகப்பட்ட சித்திரவதையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி சித்திரவதைக்கு ஆளான ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க அவரை போய் நம்ம பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். வாங்க வாங்க ஐயா போகலாம். போகலாமா? ஆமாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? பெருமாளுங்க. என்ன ஊருங்கய்யா? அரும்பலூருங்க. ஐயா இப்ப வீரப்பனார் வாழ்ந்த காலத்துல இப்ப நீங்க வீரப்பனாருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்ப இருக்கக்கூடிய அந்த அதிரடிப்படை போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போனாங்க, உங்களை படாத சித்திரவதையெல்லாம் படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயா அது எதனால, என்ன காரணம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் மலைக்கு போவோங்க. ஏதோ அந்த வட்டை கட்டை கேட்குவாங்க, இந்த குச்சி இதெல்லாம் கேட்டாங்களா. வட்டப்பெல்லாம் 10 ரூபாய் இருக்கும். சரி கொண்டா, இன்னும் 4 வட்டம் 5 வட்டம் கொண்டாட சொல்லுவாங்க. நாங்கள் 2 வட்டம் கொண்டு வெட்டிட்டு வருவோம். அந்த கத்திரி மலையில் போய் வெட்டிட்டு வருவோங்க. வெட்டி போடுவோங்க வீட்டுக்கு. போட்டால் ஏதோ 10 100 கொடுக்குவாங்க. அதை வாங்கி வயிறு வளர்த்தி கிடந்துங்க. இது யாராவது சொல்லிவிட்டாங்க, என்ன நீ இப்போ மலைக்கு போகிறான் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அவர் அதிரடி போலீஸுக்கார் வந்தாங்க. இப்படி தொலைவராங்க, ஓடி யாராக வராங்க வீட்டுக்கு, நேராக வீட்டுக்குன்னு. ரோட்டு மேலே எங்கள் வீடு. நான் என்ன பண்ணி ஜட்ஜி வீட்டில் போய் பூந்துக்கிட்டேன். அவங்க ஜட்ஜி அவங்க அப்போ தேடி கொண்டு இருந்தார். அவங்க வீட்டில் போய் பூந்துக்கிட்டோம். பூந்து விட்டு எல்லாம் சட்டி போன கணக்கெல்லாம் உடைக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரி அந்தாண்ட பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க. உடைச்சதுக்கு பாருன்னா அப்புறம் 2 நாளைக்கில் ஆஜராகலைன்னா உங்களை கொண்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஊருக்காரெலாம் சேர்ந்துக்கிட்டு என்னை கூட்டி போய் ஜாயின்ட் பண்ணாங்க. மேட்டூர் கூட்டி போனாங்க. அந்த ராமலிங்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் நீ உண்மையை சொல்லலைன்னா உன்னை கொன்னே போட்டுருவோங்க அப்படின்னு மிரட்டினார். அவர் அத்தியமும் கொடுக்கலாம், அவனுக்கு நமக்கும் தொடர்ச்சி இல்லைங்க. காட்டுக்கு போவோம் வருவோம், இதுதான். சும்மா அவங்க போட்டுக்கிட்டு நொக்குன்னு உட்காரத்தான் பார்க்குறேன். போனால் வந்தால் போதும், அடிக்கிறதுக்கே தான் வராங்க. அப்புறம் இப்போ பண்ணா 2-3 நாள் கழிச்சு வரலன்னு உனக்கு கொண்டு போடுவோம். சரி நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என்னை வீட்டுக்கு விட்டு 2 நாள் கூட அவளைங்க திருப்பி தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஓடிக்கிட்டு மேரி மெரிக்கிறாங்க. அடிக்கிறாங்க என்ன. உண்மையை சொல்கிறா, வீரப்பான் பங்காளிங்க சொந்தக்காரன் வீரப்பனுக்கு சப்போர்ட்டுக்கு பண்ணேன். அரிசி கொடுத்தா, மாவு கொடுத்தேன்னாங்க. நான் எந்த மாவும் கொடுக்கலிங்க. ஐயா ஏங்கய்யா என்னை கொல்றீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு நான் கெஞ்சினா கூட அவங்க அடிக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள அப்புறம் நாங்கள் சொல்கிறபடி கேட்கலாம், உன்னை கொண்டு விடுவோன்னு வர மிரட்டுறாங்க. அப்போல்லாம் பிடிச்சி சுடுறாங்க. ஐயா அப்போல்லாம் பிடிச்சி கடைசி மாநாட்டுமே சுடுறாங்க. அப்புறம் தான் நீங்கள் என்ன சொன்னாலும் சேர்ந்து போய் காலை பிடிச்சி நீ என்ன பண்ணாலும் சேர்ந்து போய் உட்கார மொழியில் அப்படின்னாங்க. உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தா இன்னொருத்தம் வரான், இன்னொரு இன்ஸ்பெக்டர் வராங்க. அவங்க கொஞ்ச நேரம் நான் விசாரிக்கன்னு போட்டு மெரிக்கிறாங்க. இப்படியே மெரிச்சு தான் பாருங்க. வீரப்பனை பிடிச்சி காட்டி கொடுக்குறியாடான்னு. வீரப்பன் உனக்கு தெரியுமாடான்னாங்க. தெரியும், வீரப்பன் கோயிலுக்கு வருவான் அலங்காட்டில் இந்த மரமாட்டை போக கூட பார்த்துருக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. இதுதான் அப்படின்னா நீ வீரப்பனை பிடிச்சி கொடு, இல்லைன்னா உனக்கு கொண்டு விடுவோன்னாங்க. சரி நான் பிடிச்சி கொடுக்குறேன்னு தான் அவங்களாடியே கூட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. அப்படி சொல்லப்போனால் வீரப்பனாருடைய அதிரடிப்படை போலீஸ் உங்களை இன்ஃபார்மராக உங்களை மாற்றிட்டாங்க. இப்போ வீரப்பனை தேடுறதுக்காக உங்களை எங்கெங்கெல்லாம் அனுப்புனாங்க? ஒரேடியாக எம்டி, நல்லூர் நகரம் அனுப்பிச்சி விடுவாங்க. இப்போ பண்ணாரி, சத்தியமங்கலம், கோட்டாமங்கலம், இப்படி ஊருக்கு போய் களங்காட்டிலேயே உள்ளே போய் தொலை பார்த்துட்டு விடானுவாங்க. பாலங்குடியில் போனால் அங்கே 2 நாளைக்கு, எம்டியில் போனால் அங்கே 2 நாளைக்கு இருக்குங்க. ஐயா போன இடத்தெல்லாம் போய் எங்களுக்கு அந்த சோத்துக்கு போகும்போது கொடுக்குவாங்க, இல்லைன்னு சொல்லலை. சோத்துக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் தர மாட்டாங்க. போய் பார்த்துட்டு சோத்துக்குன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு 6 7 8 பிடி அரிசி கொடுக்குவாங்க. அரிசி பருப்பு கொடுக்குவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சமைச்சு தின்னுபிட்டு இந்த ஏரியாவில் இருக்குவோம். அப்பயும் சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் வீரப்பனை பிடிக்கிறேன்னு போனால் எங்களை தாயா கொள்ளுவாங்க அப்படின்னா. சரி நீ வீரப்பனை பிடிக்கிற மாதிரி போய் இந்த மரமாட்டம் இருக்குன்னா வெட்டிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு அத்தான் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு காட்டுவாங்கடா அப்படின்வாங்க. நாங்கள் அதே மாதிரி மரமட்டை வேட்டை போய் ஒரேடி இதெல்லாம் பண்ணாரி கட்டி சுற்றிவிட்டு வந்தால் கூட நாங்கள் வரும்போது ஏதோ பக்கமாக வரும்போது ஆளுங்க 2 மரம் இது வெட்டிட்டு வருவாங்க. அத்தாங்க எங்களுக்கு பொழப்பு. போலீஸுக்கார் ஏதோ ஒரு நாளைக்கு தான் வருவாங்க, டெய்லியே வரமாட்டாங்க. அவங்க நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிறான்னு தகவல் வந்தால் மாத்திரம் எங்களை கூட்டிகிட்டு திரிவாங்க.
கூட்டிகிட்டு போய் அங்கே அவன் பள்ளத்தில் உட்காந்துக்குவாங்க. பள்ளத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு போய் பார்த்து வாடா, அந்த மலைக்கு போய் பார்த்துட்டு வாடா, போதமலை பார்த்துட்டு வாடா, கல்லெட்டி பார்த்துட்டு வாடா, எம்டி பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி சிக்குடி சோழன்லாம் போய் பார்த்து வாடணும். அங்கங்கே போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்புவாங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தால் தானே பார்ப்போங்க, இல்லைன்னா இல்லையா இங்கெல்லாம். உங்களை ஏதாச்சும் வீரப்பனை ஏதாவது போய் தொலைவும் போது பார்த்தீங்களா? நாங்கள் பார்க்கலைங்க, வீரப்பனை ஒரு நாள் கூட பார்க்கல. பார்த்ததில்ல? சும்மா நம்ம வீரப்பனை பார்த்தோம்லாம் சொல்ல முடியாதுங்க. போவுங்க தொலைவுங்க, இங்கே இருக்கிறாங்களா அங்கே இருக்கிறாங்களா அனுப்பிச்சி விடுவாங்க. ஒரே அடி இது கூட இப்போ பொன்னாச்சி மலைக்கு போவாங்க, அங்கே ராஜமணியில் கூட போங்கடான்னு அனுப்புவாங்க. எல்லா இடத்துக்கும் அனுப்புவாங்க எங்களை. நான் கண்ணால் பார்த்ததில்ல. உங்களை அரெஸ்ட் பண்ண டைமில் யாரையும் சுட்டு கொண்டு இருக்காங்களா? கொல்லையே சுட்டுக்கிறாங்க. அந்த தொடங்காட்டி தாங்க எங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்களோட போய்ச்சாந்துங்க. ஏகப்பட்ட பேச கொண்டு விட்டாங்க. சும்மாவே பிடிச்சிட்டு வரதான், ஹோட்டலில் இருக்கிறவனை பிடிச்சிட்டு வரதான், வீரப்பன் ஆளுங்கன்னு பிடிச்சி அவனோட கொஞ்சம் சுட்டு காட்டு. சரிங்க, இப்போ போலீஸ் கூட அதிரடி விட கூட ஒரு 11 வருஷம் போனதான் சொல்கிறீங்க. இந்த 11 வருஷத்தில் உங்களுக்கு எதாவது சம்பளம் மாதிரி எதாவது கொடுத்தது உண்டா? ஒரே ₹1 கூட கொடுக்கலிங்க. ஏதாவது இந்த நோய் மீனா கடை தை நோய் மீன் வந்தால் வரா ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குவாங்க. அதுதானே ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த இந்த சம்பளம் எதுவுமே கொடுத்ததில்லை. நாங்கள் முன்ன இந்த பயந்துக்கிட்டு இந்த கொண்டு விட்டு என்ன பண்ணுறது பதம் கடைசி மணி நாட்டுமேங்க ஐயா. கடைசி மணி எப்படிக்குதோ அப்படியே தாயா அவங்கள கண்டா அப்படி குட்டியாதாரம் போடுறான்னாலும் போட்டு கொடுக்கணும். ஆனாச்சும் பிடிச்சிக்கிட்டாங்க இருந்தாங்களா, அது மாதிரி காட்டி விட்றான், குட்டியாதாரணம் போடுறோம் அப்படின்னுவாங்க. நாங்கள் குட்டியாதாரணம் போடுவோங்க, இல்லைன்னா அடிக்கிறாங்க. ஏகப்பட்ட சித்திரவதைலாம் பண்ணினாங்க. நாங்கள் அதுக்கு அதெல்லாம் சொல்லி இன்னும் நாங்கள்லாம் பண்ணணும் நினைச்சலாம். அதனால் என்ன பண்ணுறது? இப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் கேட்க வேண்டியதானே, ஐயா எங்களுக்கு இப்படி சாப்பிட்றது கூட வழி இல்லையா, எங்களுக்கு காசு கொடுங்கன்னு எதாவது கேட்க வேண்டியது. உயிரை விட்டுக்கிறீங்களா, அது போதாதாடா உங்களுக்கு என்னடா சம்பளம், என்னடா காய்ச்சி? இந்த ஏரியாவில் வீரப்பன் இருக்கிறான் அப்படின்னு மிரட்டுவாங்க. நீ ஏன்டா அவன் சொல்லலை, ஏன்டா அவன் சொல்லலைன்னா அதுக்கும் அடிக்குவாங்க. சும்மாவே வீரப்பன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. சும்மா இன்னொருத்தன் சும்மாவே அங்கே அதான் அந்த ஏரியாவில் இங்கே இருக்கிறான்னு சொன்னான்னு சொன்னால், நீ ஏன்டா அந்த ஏரியாவில் இருக்கிற உனக்கேடா தெரியாது அப்படி அந்த காட்சியாக அந்த இன்னொரு எஸ்பி எல்லாமே பேசுகிறாங்க. இந்த ராஜேந்திரன் ஐக்கியன்ற மாத்திரம் அவர் தான் ஒரு வீரப்பன் அந்த ஏரியாவில் இருக்கிறான், பொன்னாச்சியில் இருக்கிறான், போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா. நாங்கள் ஐயா நாங்கள் என்னாச்சையா போய் பார்த்து அவங்கள பிடிக்க முடியுமா ஐயா, நீங்களே பிடிக்க முடியல, நாங்கள் போய் பிடிக்க முடியுமா ஐயா அப்படின்னுவாங்க. அவர் வந்ததுக்கு பாருங்க தான் கொஞ்சம் கண்ட்ரோல். சதாசிவம் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரப்பனார் இறந்த பிறகு வீரப்பனாரால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்து ஏராளமான பேருக்கு காசு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லப்போனால் வீரப்பனாருடைய இறப்பு வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடிப்படை போலீஸார தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த சதாசிவம் கமிஷன்லேருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் வந்தது உண்டா? ₹1 கூட வரலைங்க. நானும் 5 தக்கம் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். எங்கே கொடுத்தீங்க? ஒரே அடி மதுரையிலேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அந்த அருள்தாசன் இருக்கிறவ கூட்டிகிட்டு போனார். மாதம் 2 தக்கம் ஒரு தக்கம் கூட்டிகிட்டு போவார். வா உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன்னு எழுதி கொடுப்பாரு. நாங்கள் போய் அந்த டூர் மாதிரி போகிறது மதுரைக்கு போய் அந்த ஆஃபீஸ்லேயே நாங்கள் போய் 2 நாள் இருந்து கூட அவங்க மனுவை நேராக கொடுத்துட்டே வந்தோம். எந்த இதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு எனக்குலாம் எதுவுமே வரல. ஐயா கேட்டால் அப்போ செஞ்சது இப்போ என்னத்தில் கேட்குற இப்பெல்லாம் இல்லைடா, இப்பெல்லாம் என்னன்னே கண்டுக்கிறது இல்லையா, இப்பெல்லாம் அடிக்க மீறினா அடிக்கிறதுக்கு வர மிரட்டுறாங்க. நான் அதனால என்னம்மா கடவுளே நம்மளுக்கு விதி எப்படின்ட்டு நான் கண்டுக்கிறது இல்லைங்க. ஏதாவது நம்ம கூலி வேலைக்கு போயிருந்து கடைசியில் இப்போ கால் வெளினா தாக்கு பிடிக்குமே, நடக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. உங்களுடைய குடும்பத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைங்க எத்தனை பேருங்கய்யா? ஐயா 2 பேசுகிறேங்க. 2 பையனில் ஒரு பையன் செத்து போயிட்டாங்க, இறந்துட்டான். இப்போ ஒரு பையன் இருக்கிறான். ஒரு பையனும் அவன் கல்யாணம் பண்ணி அவன் தனியாக இருக்கிறான், நாங்கள் தனியாக இருக்கிறோங்க. அந்த அடித்ததுனால இப்போ ஒன்றும் நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் அங்கேயும் இத்தனை நாள் வேலைக்கு கூலி வேலைக்கு போய்க்கிடுதுங்க ஐயா, ஒன்றும் பண்ண முடியல ஐயா. ஐயா இப்போ வந்து தமிழக அரசுக்கிட்ட இருந்தோம், சதாசிவம் கமிஷனுக்கிட்ட இருந்து என்னையா எதிர்பார்க்குறீங்க? ஐயா எங்களுக்கு ஒரு வாழை வைக்கிறதுக்கு எங்களுக்கு சதாசிவம் கமிஷன்லேருந்து எங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வழி காட்டி விடுங்க. வேறு நாங்கள் என்ன கொடிக்கட்டி பாடுற தேவையா, நாங்கள் பாடுபடுறோம். அப்படி காலு நடக்க முடியல, எந்த பக்கமும் போக முடியலைங்க ஐயா. ஏதாவது நீங்கள் பார்த்து எனக்கு கவர்மெண்ட்லேருந்து உதவி செய்யுங்க. பாருங்கள், நம்மளுடைய கருங்குளரை சேர்ந்த இவர் தான் வந்து தலையம் பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வீரப்பனார் வாழ்ந்த காலத்தில் வந்து இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய விரவெல்லாம் வெட்டிட்டு வந்துட்டு இந்த கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் குளத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் கொண்டு போய் விற்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் வந்து இந்த மாட்டு வண்டி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாட்டுக்காக வண்டி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வண்டியில் வந்து வரக்கூடிய சக்கரத்துக்கு வரக்கூடிய வட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டையை வந்து தேக்காலாக கொண்டு வருவாங்க. அது வரக்கூடிய உள்ள குச்சி அப்படிங்கிறது இந்த மாதிரி தேக்கு அப்படிங்கிறத வந்து அந்த குச்சியெல்லாம் கொண்டாந்து
அந்த தேக்கு மரத்தில் இருக்கக்கூடியது அந்த வண்டியெலாம் பயன்படுத்துவாங்க. இதை இவங்க மலை வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது, மலையில் போகிறது இந்த மாதிரி கத்திரிமலை இந்த மாதிரி இடத்துல வேறு வழி இல்லாமல் இது சொல்லப்போனால் அது அரசாங்கத்துக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு தொழிலாக இருந்தாலும் இவங்களுடைய வயிற்றுக்காக அதை இவங்க தொழிலாக செஞ்சுட்டு இருந்த காலத்தில் அப்படி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இவங்களுடைய ஆப்போசிட்டில் யாரை பார்த்துட்டு இந்த மாதிரி வீரப்பனருக்கு இவர் இங்கே பத்தியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவருக்கு சொல்லிடுறாங்க. இவர் மேலே சொன்ன உடனே அப்போ இருக்கக்கூடிய அதிரடிப்படை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவரை தொலைவ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எங்கே வீரப்பனுக்கு பத்தியம் கொடுத்தாலும் எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் தொலைவி எல்லாம் பிடிச்சி இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது இவர் ஓடி ஒளிஞ்சிடுறாரு. ஒளிஞ்சோன்னா அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அந்த இருக்கக்கூடிய ஊரில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவரை கொண்டு போய் போலீஸ் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த போலீஸில் என்னென்னலாம் செய்வாங்களோ அந்த மாதிரி சித்திரவதைகள்லாம் செய்ய போது இவருடைய காலு கையெல்லாம் அடிக்கிறாங்க, அடித்து எலும்பெல்லாம் நொறுக்கிறாங்க. நொறுக்குன்னு உடனே இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிச்சிடறாரு. அதுக்கு பிறகு அப்படியே போயிட்டு அந்த போலீஸோட இன்ஃபார்மராக மாறிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு. போலீஸில் ஒரு 11 ஆண்டுகள் அவங்களோட பணிபுரிகிறாரு. வீரப்பனை தொலை போகிறாங்க வராங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் வீரப்பனாருடைய மரணம் வரைக்கும் இவங்க வாழ்கிறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு 10 பைசா கூட, ₹1 கூட காசு கொடுக்காம இவங்களுக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு மிச்சம் அப்படின்னு என்னன்னு கேட்டேன், இவங்களை அடித்த அடியும் இவங்களுடைய குடும்பத்தெல்லாம் பாதிக்க வச்சது மட்டும்தான் இதுக்கு மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இவருக்கு என்னென்னு கேட்டிங்களா, வீரப்பனால் அவருடைய பிரச்சனை காலங்களில் பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு சதாசிவம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏராளமான பேருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இதில் ஒரு மிகவும் பாதித்த ஒரு பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருக்கு எந்த ஒரு பணமும் வரல அப்படிங்கிற ஒரு உழைக்க முடியல, சம்பாதிக்க முடியல, எனக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வீரப்பனாருடைய பிரச்சனை நலிந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காக கட்டாயம் உதவி செய்யணும். இந்த வீடியோ பதிவினுடைய நோக்கமே இவரை மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவை எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.